ஜிஎஃப் நியூஸ். நீங்கள் நினச்சா கூட ஸ்ட்ரைக்கெல்லாம் போக முடியாது. நம்ம மாண்புமிகு சிஐ மார்க்கண்டையா கிட்ட எழுதி கொடுத்துட்டு வந்துக்கிறீங்க, நாங்கள் இது மாதிரி போராட்டத்துக்கே போகிறதில்லைன்ட்டு. ராஜா, நீங்கள் நினச்சா கூட ஸ்ட்ரைக்கெல்லாம் போக முடியாது. நம்ம மாண்புமிகு சிஐ மார்க்கண்டையா கிட்ட எழுதி கொடுத்துட்டு வந்துக்கிறீங்க, நாங்கள் இது மாதிரி போராட்டத்துக்கே போகிறதில்லைன்ட்டு. ஒரு சைடு ஆதரவு கொடுக்குறது, ஒரு சைடு எதிர்ப்பு தெரிவிக்கிறதா? ஒரு சைடு ஆதரவு கொடுக்குறது, ஒரு சைடு எதிர்ப்பு தெரிவிக்கிறதா? குமாரசாமி வந்தப்போ ஜோதிபாஸ் சொன்னார், அதனால வரல. 4 நாள் கழிச்சு உள்ள வந்து அணி கொடுத்தாரு ஜோதிபாஸ், வா நான் இவ்வளோ நாள் எடுத்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் இருங்கன்னு சொல்கிறப்ப அன்றைக்கி ஜோதிபாஸ் பேச்சு கேட்கல. குமாரசாமி வந்தப்போ ஜோதிபாஸ் சொன்னார், அதனால வரல. 4 நாள் கழிச்சு உள்ள வந்து அணி கொடுத்தாரு ஜோதிபாஸ், வா நான் இவ்வளோ நாள் எடுத்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் இருங்கன்னு சொல்கிறப்ப அன்றைக்கி ஜோதிபாஸ் பேச்சு கேட்கல. குமாரசாமி வந்தப்போ ஜோதிபாஸ் சொன்னார், அதனால வரல. 4 நாள் கழிச்சு உள்ள வந்து அணி கொடுத்தாரு ஜோதிபாஸ், வா நான் இவ்வளோ நாள் எடுத்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் இருங்கன்னு சொல்கிறப்ப அன்றைக்கி ஜோதிபாஸ் பேச்சு கேட்கல. தோழர்களே எல்லோருக்கும் நம்ம பெட்கோ ரீபன் சார்பாக மாலை வணக்கம் தெரியும். அதே மாதிரி கோலார் தங்கவேல் மக்களுக்கும் எங்களுடைய பெட்கோ ரீபன் கான்ட்ராக்ட் ஒர்க்கர் சார்பாக மாலை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். எதுக்குனாக்கா எங்கள் பெட்கோ தலைவர்கள் நாளொரு அறிக்கையும் பொழுதொரு பொய்யும் கூறிக்கொண்டு வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வன்மையாக கண்டித்து இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஒரு அறிக்கை விடலான்ட்டு எல்லாம் நாங்கள் டோட்டலாக முடிவு பண்ணோம். இதுக்கு எங்கள் பெட்கோ ரீபான்னு நம்ம டிசிஎல் ஆப்போசிட் குரூப்பு, ஸ்பேனர் குரூப்பு, அவங்களும் ஹெச்என்பி யூனியன் இவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுக்கலாம், என்னென்ன நடந்துட்டு அப்படின்றது கொடுக்கலான்றதுக்காக முடிவு பண்ணி இந்த பேட்டியை ஆரம்பிக்கலான்னு இது பண்ணுவோம். இன்றைக்கி பொதுவாக ஏன் இன்றைக்கி கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த பேட்டியை கடந்த வருடம் 2024ஆம் ஆண்டு ஸ்ட்ரைக் முடிந்து இன்றோட ஒரு வருடம் 26. இன்றைக்கி தான் நாங்கள் வந்து ஸ்ட்ரைக் முடிச்சுட்டு உள்ளே போனோம். இன்றைக்கி ஸ்ட்ரைக் முடிச்சுட்டு உள்ளே போகிறப்போ டிசம்பர் 2ஆம் தேதி எல்லோரும் ஒரு சந்தோஷமாக போனோம். எல்லாம் இந்த மாதத்துக்குள்ளே எல்லாம் மாதிரி நல்ல மாயிடான்ட்டு. ஒரு ஆண்டு காலம் கடந்து கூட இது வரைக்கும் எதுக்கும் நடக்கலை. வெறும் பேச்சுவார்த்தையிலே இருக்குது, இன்னும் பேச்சுவார்த்தையிலே இருக்குது. அன்றைக்கி மலையாளி கிரவுண்டில் வேறு திரு மீனாட்சி அவர்கள் என்ன சொன்னார்னா, நீங்கள் எல்லாம் வந்து ஸ்ட்ரைக்குக்கு போகிறோம், பாதியில் ஏச்சு ஓடிட மாட்டீங்களே, ஸ்ட்ரைக் முடிகிற வரைக்கும் குறிக்கோளே வந்து நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட்டு தான், இந்த ஸ்ட்ரைக் முடிகிற வரைக்கும் யாரும் பாதியில் ஏச்சு ஓடி மாட்டான். அவர் கொஞ்சம் சொல்லிக்கிறேன் என்னன்னாக்கா, கேஜிஎஃப் காரெல்லாம் வந்து போராட்டம்னு இறங்கிட்டாக்கா முடிகிற வரைக்கும் போக மாட்டான். தலைவராக கெடுத்திட்டு போனால் தான் உள்ளே போகிறான், தவிர அவனாக போக மாட்டான். அன்றைக்கி ஸ்ட்ரைக் அன்றைக்கி கூட வந்து எந்த ஒர்க்கரும் உள்ளே போகணுன்னு ஆசைப்படல, எல்லாம் ஒன்றும் ஸ்ட்ரைக் பண்ணி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தான். 26 நாள் போனது போச்சு, இன்னும் போகலான்னு தான் சொல்லுது. ஆனால் தலைவர்கள் செய்த சதியால் எல்லோரும் அன்றைக்கி உள்ளே போனோம். அது இந்த டிசம்பர் 2ஆம் தேதி. நாங்கள் எப்போதுக்குமே ரெடியாக தான் இருந்தோம். அன்றைக்கி பேசுனது வந்து அப்பாயின்மெண்ட் கேஸுக்கு இருக்கிற வரைக்கும் நாங்கள் வரமாட்டோம், அப்பாயின்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் வரமாட்டோம், மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட லெட்டர் வரைக்கும் வரும். நாங்கள் ஸ்ட்ரைக்கெல்லாம் முடிஞ்சிட்டு உள்ளே வர்றப்போ 26 நாள் ஸ்ட்ரைக் பண்ணிங்கன்னாக்கா நம்மளை கூப்பிடுறதே இல்லைன்னு சொன்ன மேனேஜ்மெண்ட்டு நம்மளை கூப்பிட்டு பேசினாலே அதுவே ஒரு வெற்றி. இந்திய சரித்திரத்திலேயே இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரைக்கில் பேச்சுவார்த்தைக்கு 26 நாள் ஸ்ட்ரைக் பண்ணுங்க இந்த பெட்கோ யூனியன்காரங்க தான் இருப்பாங்க. நானும் 10 வருஷம் பெட்கோ யூனியன் லீடராக இருந்தேன். 2017 அக்ரிமெண்ட் பண்ணோம். அந்த டைமில் 4 நாள், ரொம்ப ஹையஸ்ட்னா 4 நாள் பண்ணோம். ஒரு நாள் 2 நாள் மேனேஜ்மெண்ட் கூடுவோம், பேசுவோம், பேச்சுவார்த்தை நடக்கும். 2017 மார்ச் 31 அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு. ஆகஸ்ட் 4 மாதம் 5 மாதத்தில் வேஜ், ஒரு நல்ல வேஜ் ஒன்று முடிச்சுட்டு வந்து கொடுத்தோம். அப்போ ஏன் இந்த இவங்களால் பண்ண முடியல? அன்றைக்கி வந்து மாண்புமிகு மத்திய அமைச்சர் குமாரசாமி வந்தாங்க, மாண்புமிகு எம்எல்ஏ பங்கார்பேட்டை எம்எல்ஏ நாராயணசாமி வந்தாங்க, கேஜிஎஃப் எம்எல்ஏ திருமதி ரூபா சசிதர் வந்தாங்க, எம்பி இவ்வளோ பேரை வந்து உங்களுக்கு ஏச்சு வாங்க உள்ளே வாங்கன்னு. அன்றைக்கி குமாரசாமி வந்தப்போ ஒரு பிரசிடென்ட் ஒருத்தர் சொன்னார், எக்ஸ்பிளைன் பண்ணார், இந்த மாதிரி வச்சுக்கிறார் பாரு, எங்களுக்கு கேஸ் வின் ஆகிட்டுக்குது, இந்த கேஸ் வின் ஆகிட்டுக்குது, இதனால நாங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் உள்ளே வரமாட்டோம், எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தான்ட்டு அந்த மாதிரி சொன்னவங்க அன்றைக்கி ஏஞ்சி வராதுங்க 4 நாள் யாருடைய நிர்பந்தத்துக்கு வெளியே உள்ளே வந்தாங்கன்னு தெரில. இதில் தொழிலாளிக்கு லாஸ், ஒரு தொழிலாளி நினச்சிக்கிறது எங்களுக்கு 16,000 ரூபாய் 20,000 ரூபாய் தான் லாஸ் ஆச்சுன்னு. ஒரு மாதம் பேமெண்ட் இல்லை உனக்கு இஎஸ்ஐ லாஸ் ஆச்சு, பிஎஃப் லாஸ் ஆச்சு, போனஸ் 8.33% போனஸ் லாஸ் ஆச்சு, வருஷம் அந்த இஎல் லாஸ் ஆச்சு. இதனால உனக்கு வந்து அந்த மாதம் மட்டும் 3 நாள் தான் உனக்கு இஎஸ்ஐ கட்டிக்குவாங்க, 3 நாள் தான் பிஎஃப் கட்டிக்குவாங்க. எவ்வளோ உங்களுக்கு லாஸ் ஆகிட்டு, லாஸ் ஆகி இது வரைக்கும் கூட
13ஆம் தேதி அன்னைக்கு மீனாட்சி சுந்தரம் சொன்னாருங்க, ஸ்ட்ரைக் முடிகிற அன்னைக்கு ஸ்ட்ரைக் டெஃபர் பண்ணிக்குது, ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கலை. 13ஆம் தேதி கண்டி மேனேஜ்மெண்ட் நல்ல முடிவை எடுக்கலைன்னாக்கா நாங்கள் 14ஆம் தேதி வந்து ஒரு பெரிய மாபெரும் போராட்டம்னு அது சொல்லி இதோட 1 வருஷம் 8 மாதம் ஆச்சு. அதுக்கும் எந்த இதுவும் இல்லை. 13 போயிடுச்சு. அதனால் இவங்களை கண்டிச்சு ஏன் இந்த மாதிரி போயினுக்குது, மேனேஜ்மெண்ட் கிட்ட இவங்க அணுகுமுறை சரியில்லை, இந்த மாதிரி எல்லாம் நடந்துன்னு போயினுக்குது. ஸ்ட்ரைக் முடிஞ்சு வந்த போது பேசியது என்ன, எல்லாருக்கும் 10,000 ரூபாய் அடாக் வாங்கி தரோம், ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் அடாக், எல்லாம் உள்ள போங்கன்னு. ஸ்ட்ரைக் முடிஞ்சு வந்தப்போ எக்ஸ்மஸ் அந்த மாதம் பேமெண்ட் எல்லாருக்குமே ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் 1000 ரூபாய் மிஞ்சி போன அவ்வளோதான் வந்துச்சு. இதை 10,000 ரூபாய் வருதுன்னு நம்பியா நீ கடை வாங்கினான். ஏற்கனவே 1 மாதம் சம்பளம் இல்லை. எக்ஸ்மஸ்க்கு எல்லாருமே கொண்டாடணும். கேஜிஎஃப்ல இருக்கிற எக்ஸ்மஸ்னா கிறிஸ்டின்காரர் மட்டும் கொண்டாடுறதில்ல, எல்லாரும் கொண்டாடுவாங்க. பொங்கல் அதே மாதிரி அவங்களும் கொண்டாடுவாங்க. 10,000 ரூபாய் சரி. அப்போ தான் லாஸ் ஆகிட்டு வந்துனே இருந்தோம். தீபாவளிக்கு இந்த அடாக்கு 10,000 ரூபாய் வாங்கி தரோம். அப்போ திருப்பி கடை வாங்கணும். தீபாவளி போயிட்டு தான் மேனேஜ்மெண்ட் தீபாவளியில் கலரை திருநா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வாயை திறந்தா பொய் குறிக்கொண்டு தான் சுற்றி நிற்கிறாங்களே தவிர இது வரைக்கும் ஒரு வேலையும் ஆவண பாடு இல்லை. யாராவது எதனா ஒர்க்கருங்க கேட்டாக்கா அவங்கள மிரட்டுறது, அவன் இவங்களை எதிர்த்து அவங்க கிட்ட அடி பண்ணிச்சு போயிடுறது. இது 2 தான் பண்ணி சுற்றி நிற்கிறாங்க. இன்னைக்கு கேஸ் வேஜ் ஒரு கேஸ் போட்டாங்க, அப்பாயின்மெண்ட் கேஸுக்கு. இதுக்கு முன்ன அக்ரிமெண்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து எங்களால் வந்து அப்பாயின்மெண்ட் அவங்க வானான்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. நாங்கள் அப்பாயின்மெண்ட் வானான்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருந்தாக்கா அன்னைக்கு 4 பேர் இருந்தாங்க. இதில் இப்போ இருக்கிறவங்க 4 ஆஃபீஸ் பேர் வந்து இப்போ இருக்கிறாங்க. எங்க கூட பேட்சில் இருந்த 4 பேர் இருக்கு. அன்னைக்கு ஏன் ஒர்க்கர் கிட்ட சொல்ல இவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கறது இல்லை, அப்படி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க, நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க ஏன் சொல்ல? அப்போ 10 வருஷம் நீ அனுபவிச்சு இல்லை, யூனியன்ல எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இப்போ வெளியே வந்து போய் சொல்றியா? அன்னைக்கு தெரியல. அப்போ அப்பாயின்மெண்ட் நாங்கள் வானான்னு எழுதி கொடுத்துட்டு வந்தோம் இல்லை, அப்புறம் எந்த இதுக்கு நீ போய் கேஸ் கலெக்ஷன் பண்ண காசு? யாருடைய இதுக்கு கலெக்ஷன் பண்ண? யாருக்காக கலெக்ஷன் பண்ண இந்த காசை? யாரையோ ஒருத்தர் வாழ வைக்கிறதுக்கு இந்த ஒர்க்கர் கிட்ட கலெக்ஷன் பண்ணி கொடுத்தியா காசு? நீ கேஸ் நான் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா நீ சொல்றப்ப இவங்க எழுதி கொடுத்துட்டாங்க வாங்கன்ட்டு, அது போய் எழுதி கொடுத்துட்டு வந்தா கூட நீ கேஸ் எப்போ போட்ட? அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிட்டு தான் நீ கேஸ் ஃபைல் பண்ண. அப்போ இந்த இதுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஒர்க்கரை இன்னும் போய் சொல்லி சுத்தின ஏமாத்தினுக்கிறேன். நீ கேஸ் எப்போ ஃபைல் வந்து அக்ரிமெண்ட் முடிஞ்ச பிறகு தான் கேஸ் ஃபைல் பண்ண. அப்போ அந்த அக்ரிமெண்ட்டுக்கே சம்மந்தம் இல்லை. அக்ரிமெண்ட்ல என்ன இருக்குன்னா எக்ஸிட்டிங்ல என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு கேட்டேன். ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்தேன், தொழிலாளிகளுக்கெல்லாம் 3 ரூபாய் நான் வாங்கி தரேன், இன்கிரிமெண்ட் ஒரு இடத்துல கம்மியாகுது அதில் 3 ரூபாய் வாங்கி தரேன். அந்த 3 ரூபாய் வாங்கி கொடுக்கல, இருந்தவனுக்கும் போச்சு அந்த 3 ரூபாய். அக்ரிமெண்ட் பிரகாரம் நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் அவருக்கு எக்ஸிட்டிங் என்னென்ன இது இருக்குதோ அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ அந்த 3 ரூபாய் போராட்டம் பண்ணி வாங்கி கொடுக்குறதானே? ஏன் உன்னால முடியல? அப்போ இருக்கிறவனுக்கா போயிடுச்சு. இதில் நீங்க எங்க புதுசாக வாங்கி கொடுக்க போறீங்க? இப்போ புது கதை ஒன்று எடுத்துக்கிறீங்க. நவம்பர் 30க்குள்ள மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரைக் போகணும். ராஜா நீங்க நினைச்சா கூட ஸ்ட்ரைக் எல்லாம் போக முடியாது. நம்ம மண்ணுக்கு சிஐ மார்க்கண்டையா கிட்ட எழுதி கொடுத்துட்டு வந்துக்கிறீங்க, நாங்கள் இது மட்டும் போராட்டத்துக்கே போறதில்லைன்ட்டு. அதனால கலெக்ஷன் பண்ண காசெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இன்னொரு கிட்ட போறதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணீங்களா? எந்த ஒர்க்கரும் பின்னாடி வரதுக்கு ரெடியா இல்லை. எவனும் உங்களை நம்பி திருப்பி ஒன்று ஸ்ட்ரைக் நல்லா நினைக்காதுங்க. இன்னைக்கு ஒரு ஷாப் மீட்டிங், இவ்வளோ நாள் இல்லை, இப்போ திடீர்னு புதுசாக ஷாப் மீட்டிங். நாங்கள் எப்போ ஏற்றிக்கணுமோ அப்போ தான் இவங்களுக்கு வரோம். இன்னைக்கு ஷாப் மீட்டிங்கில் என்ன சொல்லிக்கிறீங்க? டிசம்பர் 30 வரைக்கும் மீட்டிங்கில் என்ன நடந்துச்சு? 30ஆம் தேதி உயர் திரு சமீர் கேஸ் அவர்கள் இடிகே அவர்களும் ஐஆர் நாகராஜ் அவர்களும் வந்து பேசினப்போ உங்களுக்கு இந்த டிசம்பர் வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுங்க, இந்த 4 லேபர் கோடு என்ன வந்துக்குதோ அதை வச்சுன்னு. அதுக்கு எதுக்குடா ஒத்துன்னு வந்தீங்க? நீங்க லேபர் கோடு எதுக்கு ஒத்துன்னு வந்தீங்க? லேபர் கோடை எதிர்த்து ஒரு நாள் போராட்டம் பண்ணீங்க, ஆல் இந்தியா ஜெனரல் ஸ்ட்ரைக் பண்றீங்க. ஒரு நாள் தர்ணா பண்ணீங்க, போயிட்டு லேபர் கோடை எதிர்த்து, லேபர் கோடு வந்தது எதிர்ச்சிங்க. அப்போ நீங்க அவங்க கூட ஒரு சொல்லிட்டு வர வேண்டியதானே? மேனேஜ்மெண்ட் சொல்றப்போ இந்த 4 லேபர் கோடால தான் உங்களுக்கு நான் பண்ண போறேன்றப்போ, சார் நாங்க அதுக்கு எதிர்க்கிறோம், அதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு சொல்ல வேண்டியதானே? ஒரு சைடு ஆதரவு கொடுக்கறது, ஒரு சைடு எதிர்ப்பு தெரிவிக்கிறதா? இந்த மாதிரி 2 மாதிரி பண்ணுகிறீங்களா நீங்க? மேனேஜ்மெண்ட் கிட்ட அவங்க சொல்றாங்க, மேனேஜ்மெண்ட் சொன்னதும் நாங்க இந்த லேபர் கோர்ட்ல உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், ஓகே. இங்க வந்து அது எதிர்த்து போராட்டம் பண்றது
30ஆம் தேதிக்கு ஆகலைன்னாக்கா என்ன எத்தனை 30 தான் போயின்னுக்கிறது. ஒர்க்கரை இதை நம்பினுக்கிறாங்க. வேற விதி இல்லை பாவம். என்ன பண்றது? அவங்க வேற விதி இல்லை. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. இப்போ ஒரு 30 ஆயிட்டுக்குது. 30 ஆயிட்டாக்கா அடுத்து போராட்டம். போராட்டத்துக்கு எப்படி போயிடுவ நீ? போராட்டத்துக்கு வந்து ஒர்க்கர் ரெடி ஆகிறான். ஏற்கனவே லாஸ் பண்ணிட்டு நீ இதுல ஒர்க்கர் கிட்ட வேற கேட்கறது. நீங்க ஒர்க்கர் வந்து என்னத்த இவங்ககிட்ட பேசி பேசி எதுவுமே பேச முடியாது வானான்னு விட்டாங்க. விட்டதுக்கு இப்போது ஒர்க்கர் எல்லாம் அமைதியா இருந்தாக்கா ஒர்க்கர் வந்து சம்மதம். ஒர்க்கர் அதுக்கு சம்மதம் இல்லை, அமைதியா இல்லை. அவன் டைமை எதிர்பார்த்துக்கிறான். ஒர்க்கருக்குன்னு ஒரு டைம் வரும். அப்ப காட்டுவாங்க ஒர்க்கர் யாருன்ட்டு. அப்ப நீ தாங்க மாட்ட. இந்த மாதிரி அடுக்கடுக்கா போய் சொல்லி சுத்தி நிற்கிறீங்க. நாங்க போராட்டம் இருந்தப்போ நம்ம கோலார் தங்க மக்கள் பெருந்தன்மையா எல்லாரும் வந்து பொருள் உதவி பண உதவி எல்லாம் பண்ணாங்க. அதுல ஒரு லிஸ்ட் எல்லாம் போட்டீங்க. மிச்சம் என்னன்னு ஆச்சுட்டு ஒரு 26 மூட்டை அரிசி, 500 மேட்டு, வாட்டர் பாட்டிலு, ஒரு 2.25 லட்சம் ரூபான்னு வேற ஏதோ விவசாயிகள் போராட்டத்துக்கு அந்த 26 மூட்டை அரிசி நாங்க கொடுத்தோன்னு யார்கிட்ட பர்மிஷன் கேட்டீங்க? ஒர்க்கர் கிட்ட ஏதாவது கேட்டீங்களா? இல்லையே. நீங்க உனக்கு அரிசியை ஒருத்தர் கொடுத்தாக்கா நீ அவங்களுக்கு கொடுத்தா நீ அந்த அரிசியை எடுத்து போய் கொடு. அதுக்கு ஒரு 500 ரூபாய் செலவானா போகுது டிரான்ஸ்போர்ட் கூட. காசு வித்து காசு ஒன்று யார் கொடுக்க சொன்னது? அது அப்ப அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சா? யாருக்கு பாக்கெட்டுல போய் சேர்ந்துச்சா? உன்னுக்கு கொடுத்த அரிசி நீ இன்னொருத்தர் கொடுக்குற. ஓகே கொடுத்த உனக்கு பெருந்தன்மை. நம்மளுக்கு நம்ம ஸ்ட்ரைக்ல இருந்தா ஒருத்தர் கொடுத்தாங்கல்ல, நம்ம அவங்களுக்கு வந்து கொடுக்கல, இன்னொருத்தர் கொடுக்கலான்னு உனக்கு பெருந்தன்மைக்கு ரொம்ப சந்தோஷம். அத்தை ஒர்க்கரே கேட்டுன்னு கொடுக்கணும். அந்த அவங்க என்ன பொருளை கொடுத்தாங்களோ அத்தை கொடுக்கணும். அத்தை நீ எடுத்துன்னு போய் விற்கிறதுக்கெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம கூட ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு எடுத்துன்னு போய் விற்றோம்னாக்கா 1000 ரூபாய்க்கு வாங்க மாட்டான். அது லாஸ். அது யார் பாக்கெட்டுக்கு போச்சுன்னு தெரியல. இதுல நம்ம ஜோதி பாஸை பத்தி இங்க சொல்லணுங்க. நாங்க அந்த 26 நாள் ஸ்ட்ரைக் அங்க உக்காந்ததுக்கு ஒரு காரணம் யாருன்னா ஜோதி பாஸ். அவரு தான். அங்க இல்லைனாக்கா அங்க பண்ணிக்க முடியாது. ஒரு லாயரா ஒரு இதுவா ஒரு ஊர் அவர் சொன்னார், இந்த ஊருக்காக தான் நான் உங்களுக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ணாரு. அதே மாதிரி உக்காந்தாரு. எங்களுக்காக போராடி கோர்ட்ல போயிட்டு கேஸ் போட்டு எல்லாம் வாங்கி வந்து கொடுத்தாரு. கேஸ் எல்லாம் நடந்துச்சு. எங்களுக்கு அவங்க பந்தல ஒரு நாள் பிரிச்சு போட்டாங்க. போட்ட பந்தல பிரிச்சு போட்டாங்க. ஆனா இருந்த போது அதே இடத்துல வாங்கி கொடுத்தாரு. அந்த தொழிலாளர் இது இடத்துல பைலட்ஸ் கிட்ட வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு இந்த கருத்துல நாங்க நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். ஆனா குமாரசாமி வந்தப்போ அவர் வந்து சொன்னார், யாரும் ஏஞ்சி போவாதீங்க, வானா இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நம்மளுக்கு நல்லது நடத்துகிறோம், போவாதீங்கன்னார். நாங்கள் அதை கேட்டு தான் அது இப்போ தலைவங்க சொல்லி சுற்றிருக்குது. நாங்கள் அவரால் தான் நின்றோம். இல்லை குமாரசாமியை வந்தப்பவே வந்துட்டுக்குவோம், உள்ளே வந்துட்டுக்குவோன்னு சொல்கிறீங்களே. 4 நாள் கழிச்சு வந்தீங்களே நீங்கள். அப்போ ஜோதி பாஸ் வானார். அன்றைக்கி ஜோதி பாஸ் வச்சு கேட்கல. குமாரசாமி வந்தப்போ ஜோதி பாஸ் சொன்னார், அதனால வரல. 4 நாள் கழிச்சு உள்ள வந்தீங்க. அன்னைக்கு கொடுத்தாரு ஜோதி பாஸ் வானா, இவ்வளோ நாள் எடுத்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் இருங்கன்னு சொல்கிறப்ப அன்றைக்கி ஜோதி பாஸ் வச்சு கேட்கல. அன்னைக்கு வேற எந்த தலைவருக்கும் நன்மை நடக்குதுன்னு அவங்க பேச்சு கேட்டு உள்ள வந்துட்டீங்களா? இதெல்லாம் கேட்கணும். ஆப்போசிட் இவங்க இது இல்லைன்றியா? நான் ஆப்போசிட்டாவே இருக்கிறோம். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தொழிலாளிகளுக்கு நல்லது நடக்கணும்னா நாங்கள் எதனாவே இருக்கிறோம். ஜோதி பாஸ் வந்து அன்னைக்கு நல்லூரா இருந்தார். ஜோதி பாஸ் வாத்தினீங்க அன்னைக்கு. அது முடிஞ்ச பிறகு ஜோதி பாஸ் இது இல்லை. இன்னொரு சின்ன விஷயம், ஸ்ட்ரைக்கு நாங்கெல்லாம் எம்ஓஎஸ், எங்களுக்கு வந்து வேஜ் ஆகும். அதே மாதிரி ஸ்ட்ரைக்கு எல்லாரையும் இவங்க இது பண்ணாங்க. இருக்கிறவங்க எல்லாம் யாரு எம்ஓசி, நான் எம்ஓசி, அன்ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு யார் இருக்கிறாங்க, நான் எம்ஓஎஸ்கார கூட இட்டுன்னு வந்தாங்க, சப்கான்ட்ராக்ட் கூட இட்டுன்னு வந்தாங்க, பெயிண்டிங் கார கூட இட்டுன்னு வந்தாங்க, எல்லாரும் இட்டுன்னு வந்தாங்க. அதுல 22 பேரை நிக்க வச்சு 8 மாசம் ஆச்சு. ஒருத்தர் நிக்க வச்சா கூட, ஒரு தலைவர் சொன்னார், ஒரே ஒருத்தர் நிக்க வச்சா கூட போராட்டத்தோட ஒருத்தர் கூட உள்ள 22 பேர் நிக்க வச்சு 8 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் யாருமே வந்து அவங்கள பத்தி என்னன்னே கண்டுக்கல. அவங்க டெய்லி வந்து 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 கேட்டு அவங்களால முடிஞ்சு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அவங்க பேசிட்டு வந்துட்டாங்க. அந்த பசங்க இன்னைக்கு வெளியே நடுத்தரில் நிற்கிறாங்க, வேற ஆள் உள்ள வந்துக்கிறாங்க. இதை மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க. அது என்ன விஷயம்னு தெரியல. ஏன் நீங்க போய் கேட்க மாட்டேங்கிறீங்கன்ட்டு இவ்வளோ நடத்தினுக்கிறாங்க. இவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது நடத்தினா கேட்கறவங்களுக்கு உடனே ஒரு இது இவங்களுக்கு. இதே மாதிரி தான் 54 கோரிக்கை வச்சாருங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட. அன்னைக்கு தலைவர்களெல்லாம் சொன்னது வந்து, எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் ஒர்க்கரை கேட்காத நாங்கள் எதுவுமே எடுக்க மாட்டோம், ஒர்க்கர் முடிவு தான் எங்களுக்கு முடிவுன்ட்டு. 54 கோரிக்கை மேனேஜ்மெண்ட் சொன்னதும் 4 கோரிக்கையாக மாற்றிட்டாங்க. 4 கோரிக்கையில் ஒரு கோரிக்கை கூட இது வரைக்கும் நிறைவேறல. ஒரு கோரிக்கை
மேனேஜ்மெண்ட் வந்துச்சு, யாராவது இறந்துட்டாக்கா 1.5 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் இருந்து 4.5 லட்ச ரூபாய் ஆச்சு. ஸ்ட்ரைக் முடிஞ்சு வந்தது 4.5 லட்ச ரூபாய் பண்ணாங்க. 4.5 லட்ச ரூபாய் பண்ணதை போயிட்டு இந்த ஏப்ரல்ல ஃபைனான்சியர் ஏப்ரலில் போயிட்டு மேனேஜ்மெண்ட் கிட்ட உட்காந்து பேசி, நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் இது பண்ணி கொடுங்க, இப்போத்துக்கு மேனேஜ்மெண்ட் நெகோசியேஷன் தானே போயின்னுக்கிற பண்ணி கொடுத்தா. இப்போ இந்த ஏப்ரல்லேருந்து இது வரைக்கும் ஒரு 10லேருந்து 15 தொழிலாளிகள் இறந்துக்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்கு 1.5 லட்ச ரூபாய் தான் போகும், 4.5 லட்ச ரூபாய் போகுது. ஏன்னா இன்சூரன்ஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியும். பேமெண்ட் ஹைக் ஆயிடுச்சுன்னா அரியர்ஸ் வர்றதோ எதுவும் இருக்கும். ஆனால் இன்சூரன்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. நீ 1 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ்னா 1 லட்ச ரூபாய், நெக்ஸ்ட் எவ்வளோ கட்டி அவ்வளோதான். இப்போ ஒரு குடும்பத்துக்கு 3 லட்ச ரூபாய் லாஸ் ஆச்சு. உங்கள் வீட்டில் திட்டினது கொடுக்குவீங்களா? என்னதான் வேதி பண்ணுக்கிறீங்க நீங்க? இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் கிட்ட உங்களுக்கு பேசுறதுக்கு தயாராகுதா? இவங்க இதே மாதிரி தான் நிறைய வெறும் வார்த்தைகளை ரொம்ப தேதிங்க, ரொம்ப ஒரு நாளைக்கு. இப்போ கூட பாருங்க, ஏப்ரல் இது ஜனவரி இது சொன்னாருங்க, டிசம்பர் 30. டிசம்பர் 30லேருந்து ஒரு ஷாப் மீட்டிங்கில் 15 நாள் எக்ஸ்ட்ரா ஆகிடுது ஜனவரி. அது எந்த டிசம்பர் ஜனவரி, எந்த டிசம்பர் எந்த வருஷம் ஜனவரி எல்லாம் கிடையாது. அது எத்தனை வருஷம்னா போகலாம். நான் உனக்கு என்ன சொன்னேன், டிசம்பர் சொன்னேன், ஜனவரி சொன்னேன், எந்த வருஷம் சொல்லியாண்டு. அதுக்கு தான் நாங்கள் கூட ஒரு இது போட்டிருந்தோம், பிப்ரவரி 30 ஏஜ் முடிஞ்சுது நம்மளுக்கு. நம்ம ஒர்க்கர் கூட 4 வருஷத்துக்கு அப்புறமா கேட்டாங்க, நான் பிப்ரவரி 30 எங்கே இருக்குது? அதுதான்ப்பா பிப்ரவரி 30 இல்லையா? அதே கதி தான் வேஜ் நடக்கிறது இல்லை இவங்களால. இது இன்னைக்கு போயிட்டு நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் முடிவு பண்ணீங்க. ஒர்க்கர் கிட்ட முடிவு எது கேட்குறியா நீ? ஒர்க்கர் கிட்ட முடிவு அன்றைக்கி ஸ்ட்ரைக்கு போனவனான்னு சொன்னா இல்லையா ஒர்க்கர், அவன் முடிவை கேட்டியா நீ? இன்னைக்கு போயிட்டு மீட்டிங் ஷாப் மீட்டிங்கில் போயிட்டு ஒர்க்கர் கிட்ட முடிவை கேட்டுக்கிற ஒர்க்கர் நீ முடிவு அன்னைக்கு ஒர்க்கர் முடிவை கேட்டீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ நேரத்துக்கு முடிஞ்சிட்டுக்கோ? முடியல, உங்களால் முடியாது. ஏன்னா நீங்கள் போகிற அணுகுமுறை சரியில்லை. நீங்கள் யாரோ ஒரு 2 தலைவருங்க பேச்சு கேட்டுன்னு அவங்க பின்னாடி குதிரைக்கு அந்த இது கட்டின மாதிரி அப்படியே போயின்னுக்கிறீங்க ஒரே இதில். இதெல்லாம் வேலைக்கு வராது. மேனேஜ்மெண்ட் கிட்ட நல்ல முறையில் அணுகி ஒரு நல்ல வேஜியை கூடிய சீக்கிரம், ஒன்றும் இல்லை, ரொம்ப காலம் இல்லை, மார்ச் வரைக்கும் தான். மார்ச்சுக்கு மேலே ஒரு பெட்கோ யூனியன் எலெக்ஷன் வந்துடும், பார்க்கலாம். அதுக்குள்ளேயே முடிஞ்சிட்டு நல்ல வேஜி முடிச்சிங்கனாக்கா உங்களுக்கும் இது ஒரு இதுவாக இருக்கும். இல்லைன்னா மார்ச்சில் தவிர ஒரு நாள் கூட எக்ஸ்டெண்ட் ஆகுது, வேறு எதுவும் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இதெல்லாம் ஆகாது. மார்ச்சில் எலெக்ஷன் வந்தே வரும் பெட்கோ யூனியனுக்கு. இந்த இது மூலியமா மேனேஜ்மெண்ட்டுக்கும் நாங்கள் ஒரு எக்ஸ் ஆஃபீஸ் பேரர்ஸாக, எக்ஸ் டிசிஎல் யூனியன்ஸாக இவங்களுக்கெல்லாம் கூட மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கிறோம். இதுவும் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரியில்லை. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நாளைக்குன்றதுக்காக இது பண்ண போகிறது வேணாம். நாங்கள் நீங்கள் சொல்கிற வேலையை எல்லாமே செய்துக்கிறோம். ப்ரொடக்ஷன் இவ்வளோ ப்ரொடக்ஷனை கொடுத்துனுக்குறோம், எதுவுமே கம்மி பண்ணல. ஸ்ட்ரைக் போயிட்டு வந்து கூட நிற்க வச்சு இந்த ப்ரொடக்ஷனால் நாங்கள் தான் பண்ணி கொடுத்தோம், இப்போவும் நாங்கள் தான் பண்ணுறோம், இதுக்கு மேலே நாங்கள் தான் பண்ணுவோம். அதனால் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்த இது மூலியமாக என்ன தெரிவிச்சுக்கிறோன்னாக்கா, எங்கள் வேஜை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ ஒரு நல்ல, லாஸ்ட் டைம் நல்ல வேஜ் பண்ணி கொடுத்தீங்க. நாங்கள் எம்ஓஎஸ்லேயே இல்லை, 2017 எங்களை எம்ஓஎஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தீங்க. ஒரு நாளைக்கு 191 ரூபாய், திருப்பி சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 191 ரூபாய் மேனேஜ்மெண்ட் ஹைக் பண்ணி கொடுத்தீங்க. அதுக்காக மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்னொரு முறையும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். ஷிஃப்ட் அலோன்ஸ்னு ஒன்று எங்களுக்கு இருந்ததே இல்லை, அந்த ஷிஃப்ட் அலோன்ஸ் எடுத்துன்னு வந்து கொடுத்தீங்க. எங்களுக்குன்னு ஒரு நல்ல வாழ்வாதாரம் கொடுத்தீங்க மேனேஜ்மெண்ட்டு. இந்த வாட்டியும் மேனேஜ்மெண்ட்டு கிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஒரு நல்ல இது. இந்த காலகட்டத்துக்கு வாழறதுக்கு என்ன ஆகுமோ அந்த மேனேஜ்மெண்ட் எங்களுக்கும் நீங்கள் பண்ணி கொடுக்குறேன்னுக்கிறீங்க. பெட்கோ யூனியன் தலைவர்களுக்கும் சொல்லிக்கிறோம், காசு ஒருத்துக்கிட்டே 2000 ரூபாய், 3000 ரூபாய், 1000 ரூபாய், 1500 ரூபாய் வாங்கிக்கிறீங்க கேஸுக்காக. ஒருத்தர் கூட வர மாட்டாங்க, ஒருத்தர் கூட பஞ்சு அடிக்க மாட்டாங்க. நீங்கள் இன்னைக்கு ஒரு லிஸ்ட் ஒத்துக்கிறாங்க, 320 பேருக்கு லிஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒட்டுக்குது சி குரூப்புக்கு. அதுக்கு என்ன உன்னுடைய இதுவே ஒர்க்கர் கேட்டா என்னன்றா, கேஸ் போட்டுக்கிற, கேஸ் போட்டாக்கா வேஜ் ஆகாதுன்னு. 1.5 வருஷம் ஆயிடுச்சா வேஜ் ஆகி நீ வேஜ் போனா என்னான்னு கேஸ் நான் ஜெயிச்சேன்னு சொன்ன தானே, ஏன் அப்பீலுக்கு போல? கண்டமாப் கோர்ட் ஏன் போடல? கண்டமாப் கோர்ட் ஏன் போடல? நீ அந்த கோர்ட்ல வந்து அந்த கேஸ்லயே வந்து ஒரு கட்சி கூட ட்ரிபிள் கோர்ட்டுக்கு நீ போன்னு சொல்லிட்டான். எந்த கோர்ட்ல உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு உன்னையே வேற கோர்ட்டுக்கு போடுவா? உன்னுக்கு பாதகமா உன்னுக்கு சாதகமா ஜட்ஜ்மெண்ட் ஆகிட்டா தான் ஆப்போசிட் குரூப் தான் வந்து இதுக்கு போனோம். உன்னே சொல்றா ட்ரிபிள் கோர்ட்டுக்கு போன்னு சொல்லிட்டு நீ என்னன்ற ஹிஸ்டாரிக்கல் இதுன்ட்டு
54வது பேஜில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துக்குது, லாஸ்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துக்குது. ஊரை ஏமாத்தின்னு சுற்றிக்கிறேன் நீ கலெக்ஷன் பண்ணிட்டு. அதுக்கும் கலெக்ஷனுக்கும் கணக்கு காட்டணும். 28 அரிசி தான் கொடுத்துட்டு எல்லாருக்கும். இது நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ஒர்க்கர் எல்லாம் நீங்கள் போன டைமே பேசல, இந்த டைம் இந்த கணக்கு பேசுன்னு கேட்டதுக்காக பேசுகிறோம். இல்லை எங்களுக்கு வேணாம், நீங்கள் எப்படின்னா வாங்கி சாப்பிட்டு போங்க. 2.5 லட்ச ரூபாய் மிச்சம் ஆகிக்குது, அதுக்கெல்லாம் கணக்கு காட்டணும். மிச்சம் இருக்கலாம். இது வந்து எங்களை வந்து ஒரு டைம் இல்லை, எல்லா ஒர்க்கரும் வந்து போன டைம் ஏன் பேசுகிறேன், இந்த டைம் நீங்கள் மீடியாவில் இதை பேசணும்னு சொல்கிறதுக்காக தான் கேட்குறோம். நீங்கள் துண்டுனீங்களா துண்டுடுங்க, எங்களுக்கு அது பற்றி அது கூட சொல்லிவிடுங்க, நாங்கள் சாப்பிட்ட கஷ்டப்பட்டோன்ட்டுன்னு. ஒர்க்கர் பெருந்தன்மை எடுத்துக்குவாங்க. அதனால் இந்த கேஸில் இன்னைக்கு ஒருத்தர் கூட பஞ்சம், ஏற்கனவே ஒரு பேட்ச் 2 பேட்ச் 3, இன்னைக்கு ஒரே டைம் லம்பா 320 பேர் வராங்க. இதுக்கு உங்களுடைய இதுன்னா இந்த 320 பேர் லிஸ்ட் வருவாங்கன்னு ஷாப்பாக சுற்றி நிற்கிறீங்களா நீங்கள்? ஏமாத்திக்கணும் ஒர்க்கரை டைவெர்ட் பண்ணி சைக்கிக்கு போகலாம், வேஜ் ஆகிடும்ட்டுன்னு. நீ வந்து இதுக்கு போனாக்கா, ஒரு அப்பீல் போனாக்கா உனக்கு வந்து இதாக கேஸ் இப்போ வரமாட்டானா? அதனால் இந்த மீடியா மூலிமா வன்மையாக உங்களை கண்டிக்கிறோம். இருக்கிறது இருப்பபடி உண்மையாக ஒர்க்கர்கிட்ட பேசி இந்த 300 பேர் வர்றதுக்கு என்ன மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசணும், எல்லாம் பேசி கேஸ் என்ன ஆச்சுன்றதை திருப்பி இது ரீஓப்பன் பண்ணி எல்லாம் பண்ணி நல்ல மாதிரி பண்ணிங்கனாக்கா நல்லது. ஒர்க்கர் திரும்பிக்கினாக்கா யாராலையும் தாங்க முடியாது. இது மூலிமா உங்களுக்கு எச்சரிக்கையாகவே சொல்கிறோம் நாங்கள். அதனால் இருந்த பொய் இதெல்லாம் விட்டுட்டு உண்மையாக என்ன வேஜ் எப்போ நடக்குது என்னான்னு திருப்பி மாதம் ஒரு மாதம் பாவம் ஒர்க்கரும் வந்து கேட்டு அடத்தோ இவனுக்கு கிட்ட கேட்டால் கூட எந்த ஆன்சர் வரதுல தான் நீங்கள் வந்தாக்க எந்த கேள்வி அவனை கேட்க மாட்டேறான். அது உங்களுக்கு ஒர்க்கர் நாங்கள் போனதும் சாதகமாக எங்களுக்கு இருக்கிறான்னு நினச்சிக்காதீங்க. உங்களை கிட்ட கேட்கக்கூடாது, காரி துப்பி உங்களை விட்டான் போடான்னு சொல்லிட்டு. திருப்பி சொல்கிறேன், பெட்கோ யூனியன் லீடர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக கூட வச்சுக்கோ. அந்த கேஸ் இதுக்கு இப்போ என்னாக்குது, யாருக்கு எவ்வளோ காசு கொடுத்தீங்க, எந்த லாயர் கொடுத்தீங்க, என்ன ஆச்சு, ஏன் கண்டம் ஆஃப் கோர்ட் போடல, திருப்பி ஸ்ட்ரைக் போகலாம், திசை திருப்பதெல்லாம் விட்டு இதுக்கான இதுவை வந்து நாங்கள் கேட்கல. உன்னால் ஆல் மீட்டிங் போட்டு சொல்ல முடியுமா? ஒர்க்கர் கிட்ட ஷாப் மீட்டிங் போயிட்டு ஒரு ஆல் மீட்டிங் போட்டு சொல்லு பார்க்கலாம் என்ன நடந்துக்குதுன்னு. இவ்வளோ நாள் ஷாப் மீட்டிங் இல்லை, இவ்வளோ நாள் ஹால் மீட்டிங் இல்லை, இன்னைக்கு நாங்கள் மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறோம் தான். ஓ நல்லது, ஒர்க்கர் கிட்ட போ. ஒர்க்கர் ஆனால் ஒர்க்கர் ஒன்று எதுவும் கேட்கல, கேட்கவும் மாட்டான். அதனால் மறுபடியும் மேனேஜ்மெண்ட் கிட்ட எங்கள் இதுவாக சார்பாக ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறோம். எங்களுடைய வேஜை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட்டீங்களா நல்லது. நீங்கள் வந்து இது காலை தாத்தின்னு போகிறது கொஞ்சம் கூட சரியில்லை. போன வாட்டி 2017 எப்படி வேஜ் முடிஞ்சு ஒரு 4 மாதத்துக்குள்ளே வேஜை முடிச்சு கொடுத்தீங்களோ, இப்போ வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் கஷ்டம் நிறைய இருக்குது. அதனால் வந்து மேனேஜ்மெண்ட் கிட்டே நாங்கள் கேட்டுக்கிறோம், இந்த வேஜை கூடிய சீக்கிரத்தில் முடிச்சு கொடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.